வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். அதாவது உடலுக்கு தேவையான ஆற்றல். இப்போ உடலுக்கு தேவையான ஆற்றல் என்று சொன்னால், உடலுக்கு எதற்காக அந்த ஆற்றல் தேவை என்று சிந்தித்து பார்க்கும்போது, உடல் இயக்கத்துக்கு ஆற்றல் தேவை. அப்ப இந்த உடலில் புற உடல் என்று ஒன்று இருக்கிறது, அக உடல் என்று ஒன்று இருக்கிறது. புற உடல் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நாம இயக்கக்கூடிய அளவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு தேவையான ஒரு பகுதி ஆற்றல். அதைவிட அந்த அக உடல் என்று சொல்லுகிறோமே, அது தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற அமைப்பில் எப்பொழுது இடைவிடாது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல். ஆக இந்த இரண்டு வகையிலும் இந்த உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. இப்போ அந்த ஆற்றலை நாம் இந்த உணவின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் மட்டுமே பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு அறியாமை சமுதாயத்தில் நிலவுகிறது. உடலுக்கு ஆற்றல் வேண்டுமென்றால் உணவு சாப்பிட வேண்டும் அல்லவா? சாதாரணமா சொல்லுவாங்க, இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி உடம்புக்கு சத்து வரும்? சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தைகள் பாருங்கள், அது சாப்பிடுறதையே நினைக்காது. ஆனா அது பாட்டுக்கு விளையாண்டுகிட்டே இருக்கும். அது சோர்வாகி விடுகிறதா என்றால் இல்லை. அது நல்ல பிரிஸ்கா விளையாண்டுகிட்டு இருக்கு. அது சாப்பிடவே மாட்டேங்குது, விளையாட்டுத்தனமா இருக்குது. அது விளையாண்டு கொண்டுதானே இருக்கிறது. அது சோர்வாக படுத்திருந்தால் அதற்கு அங்கு ஆற்றல் இல்லை என்று அர்த்தம். ஆனால் அது விளையாண்டு கொண்டுதானே இருக்கிறது. ஆனா சாப்பிடவே மாட்டேங்குதே. அப்ப அம்மாவுக்கு என்ன ஆதங்கம்? அது சாப்பிட்டாதானே உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும். அம்மா, அது ஆற்றல் இல்லாமல் எப்படி இவ்வளவு பிரிஸ்கா விளையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நாம் இந்த பழக்கத்தின் காரணமாக, ஒரு மயக்கத்தின் காரணமாக உணவை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை என்ன பண்ணிட்டோம், நாம இவ்வளவு கொடுக்க வேண்டும், இவ்வளவு இப்படி கொடுக்க வேண்டும், இவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் இப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை வரைமுறைப்படுத்தி விடுகிறோம். ஆனால் இந்த உணவிலிருந்து மட்டும் நமக்கு ஆற்றல் வருவதில்லை என்பதை மகரிஷி அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள்? உணவு நீர் என்பது ஒரு பகுதி, அதன் மூலமாகவும் ஆற்றல் வரும். ஆனால் அந்த ஆற்றல் நமக்கு உடலுக்கு எப்படி வரும் என்று சொன்னால், அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த உணவு உள்ளே போய் அது செரிமானம் ஆகி என்னவாக மாறணும்? ஆற்றலாக மாற வேண்டும். அப்ப அங்கு செரிமானம் என்பது சரியாக நடந்தால்தான் அங்கு ஆற்றலாக மாறும். இப்போ உணவின் மூலமாக நம்ம ஆற்றலை கொடுக்கிறோம் என்று, செரிக்க முடியாத உணவை கொடுத்தோம் என்று சொன்னால் அங்கு ஆற்றலும் வருவதில்லை. என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த மற்ற வகையில் வரக்கூடிய ஆற்றலும் சேர்ந்து இதை செரிப்பதற்காக விரயமாகக்கூடியதாக ஆகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் மனிதன் என்ன செய்கிறான்? என்னிடம் வசதி இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, ருசியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வசதி வாய்ந்தவனாக இருக்கிறேன், நான் அப்படி சாப்பிடுவேன். இப்போ ஆற்றலுக்காக எடுத்த உணவு என்பது
ஆடம்பரத்துக்கான உணவாக மாறிவிடும் பொழுது இப்போ என்னாச்சு, ஆற்றலுக்காக உணவு என்பது போய் அந்த உணவை செரிப்பதற்கு ஆற்றலை எங்காவது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இதுதான் பேசிக்கா இந்த உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதனும் கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டான். இப்பொழுது ஒவ்வொரு குடும்பமும் கடன் இல்லாத குடும்பமே இல்லை என்று வந்து விட்டது. கடன் இல்லாத ஸ்டேட் இல்ல, கடன் இல்லாத நாடு இல்ல, எல்லாமே கடன் 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 என்று ஆகிவிட்டது. இது பெரிய அழிவுக்கான ஒரு காரணம். ஆக இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் உணவு, நீர் இந்த ரெண்டிலிருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று சொன்னாலும், காற்றின் மூலமாகவும் நமக்கு ஒரு பகுதி வருகிறது என்று சொல்லுகிறார். அது சுவாசம் செய்கிறோம். அது தானாக எடுத்துக்கொள்கிறது. அதுல என்ன பண்றோம், அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும். அதுல என்ன பண்றோம்னா சுற்றுப்புற சூழல் இந்த மாசுபடுத்தி விடுகிறோம், அந்த காற்றை மாசுபடுத்தி விடுகிறோம். இதையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செய்வதற்கு இந்த விஞ்ஞானம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எடுக்க தேவையும் இல்லை. நீங்க இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு நீங்க விஞ்ஞானத்தின் மூலமாக அந்த காற்றை மாசு சுத்தப்படுத்தக்கூடிய மிஷின்லாம் தயார் பண்ணணும். தேவையில்லைப்பா, உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இரு அப்படின்னு இயற்கை சொல்லுகிறது. நீ ஒரு ஆணையம் ஒடுங்க வேண்டாம்னு சொல்லுது. என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடையும் அந்த இயற்கை பாடலே வச்சிருக்கு. என்ன பண்ணுது, இத்தனை செடி கொடிகள் மரங்கள் அத்தனையும் இதை சுத்தம் பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு. அதை வெட்டாம இருந்தாலே போதும்ல. எல்லாத்தையும் வெட்டி 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 பிளாட் போட்டு வீடாக மாற்றி, அந்த வீட்டை சுற்றி ஒரு செடிகள் கூட இல்லாமல் சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் போட்டு அப்படி நீட்டா இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப என்ன ஆகுது, வீட்டை சுற்றி செடிகள் மரங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த காற்றை சுத்தப்படுத்துற வேலைக்கு அந்த இயற்கைக்கு நம்ம இடமே கொடுப்பதில்லை. அப்ப இதெல்லாம் இப்படி பண்ணினதுனாலதான் இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணி முழுவதும் ரோட்டுல தண்ணி நிக்கிறதும் வந்து. சரி, அப்ப அந்த காற்று என்பது ஒன்று. அதுக்கு மேல என்ன சொல்றாரு பாருங்க, கோள்களில் இருந்து வரக்கூடிய ஒரு அலை, பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் என்று சொல்றார். இப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த பஞ்சபூத ஆற்றலில் நிலம், நீர் இந்த இரண்டும் உணவு நீரின் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். காற்று சக்தி என்பதை நாம் சுவாசத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த பூமியின் மையத்தில் இருந்து அணுச்சிதைவால் ஏற்படும் அந்த ஆற்றல் மேலே வருகிறது அல்லவா, அது நெருப்பு சக்தி என்று எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஆகாயத்திலிருந்து கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை ஆகாய சக்தி என்று எடுத்துக்கொள்வோம். ஆக 5 பஞ்சபூத சக்திகளும் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. இப்போ என்ன பண்றோம், இந்த உணவை நிறைத்து 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 வைக்கும் பொழுது அங்கு மற்ற ஆற்றல்கள் உள்ளே வருவதற்கு இடமில்லாமல் இதை நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இயற்கையாக வரக்கூடிய ஆற்றல் வருவதற்கு வழி இல்லை. இப்போ அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நேரடியாக ஆற்றலாக வருகிறது. ஆனால் இப்ப நாம சாப்பிடுறது என்னது, அது போய் ஆற்றலாக மாற வேண்டும். அது மாறுற மாதிரியும் சாப்பிடுறது இல்லை. அது மாறுற மாதிரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இது மாறுற மாதிரியும் சாப்பிடுறது இல்லை. அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய ஆற்றலுக்கு இதை செரிக்க முடியாம அதை செரிப்பதற்கே பயன்பாடு ஆகி கொண்டு இருக்கிறது. அப்ப மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு இந்த உடலினுடைய வரவு செலவு என்பதே தெரிவதில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணி படிக்க வச்சிட்டோம், பிபிஏ, எம்பிஏ, பிஹெச்டி, எம்ஃபில், அது இது ஏகப்பட்ட படிப்பு படிக்க வச்சாச்சு. பெரிய பெரிய ஆடிட்டர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்க உள்ள இருக்கக்கூடிய கணக்க அதை பார்ப்பதற்கு நமக்கு அறிவு என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. ஆக தன்னை உணரவில்லை, நம்மை உணரவில்லை, இயற்கையை உணரவில்லை. இயற்கையை ஏன் நான் உணர வேண்டும்? எனக்கு பணம் இருக்கிறது, நான் செலவழிக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இயற்கைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இயற்கைக்கும் உனக்கும் சம்பந்தம் மட்டும்தான் இருக்கிறது. அது இந்த உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும். ஆனால் இதை இயற்கை என்று பார்க்காத மனிதன் என்ன செய்கிறான்? இவற்றையெல்லாம் எங்கெங்கு எப்படி மாற்றம் ஏற்படுகிறதோ அதை தன்னுடைய அறிவை கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் இயற்கை செய்திருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறது. நாம் சுகமாக நம்ம வேலை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையில் சொல்ல போனால் இங்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை, காலேஜ் தேவையில்லை, யூனிவர்சிட்டி தேவையில்லை, விஞ்ஞானம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலே வாழ்க்கை முழுமை வரும். இப்போ வாழ்க்கையை அறகுறையாக்குறதுக்கும் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதற்கும் நோயை உற்பத்தி கொண்டு செய்து கொள்வதற்கும் நாம் என்ன செய்யறோம்? கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாம் படித்து விஞ்ஞானத்தை வளர்த்திருக்கிறோம் என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது. இது எல்லாம் இல்லாத நேரத்தில் காலத்தில் மனிதன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது வசதிகள் பெருகிவிட்டது. ஆனால் அந்த நாம் எதை தேடுகிறோமோ இறுதியாக அது யாருக்கும் கிடைக்கவில்லை. இனிமேல் கிடைக்கப் போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னமும் எவ்வளவு இயற்கை நமக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்தாலும் அதை தகர்த்து எறிந்து நமது அறிவால் இந்த இயற்கையை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். இயற்கையை வெல்ல முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் அது முழுமை. முழுமை அதுதான் இயக்கிக் கொண்டிருக்கு. அதனுடைய இயக்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை விடுத்து இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானமயம் என்று சொல்லி இந்த இயற்கையை ஒதுக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. அந்த நிலை மாறாமல் இதிலிருந்து நாம் வெளியே வரவே இயலாது. அந்த அடிப்படையிலே உணவு என்பது ஒரு பகுதி தானே தவிர மற்ற ஆற்றல்களையும் நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, வாழ்க்கை என்பது சும்மா இருந்தா வாழ்க்கை முழுமையாகிறது. எதையாவது செய்து கொண்டிருந்தால் அது கொஞ்சம் குறையுது. கொஞ்சம் படிப்பு படிச்சோம்னா இன்னும் குறையுது. ரொம்ப படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கை வீணா போகிறது. இது கேட்பதற்கு ஏதோ எதிர்மறையாக பேசுவது போல தெரியும் இந்த சமுதாயத்துக்கு. ஆனால் இதையெல்லாம் எங்க போய் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டியில போய் ஐசியூல உட்கார்ந்துட்டு சிந்திச்சு பார்த்தாதான் அன்னைக்குதான் புரியும். அந்த அடிப்படையிலே இந்த இயற்கையை உணர்வோம், இயற்கையின் ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். அதன் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கான இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.